ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓகே. அதாவது தனுஷ் வந்து அரசியல் வருவாரா அப்படின்னு குரூப் பேசிட்டு இருக்கு. வந்துட்டாரு ஜி அப்படின்னு குரூப் பேசிட்டு இருக்கு. ஏன் அந்த குழப்பம்? அவர் வருவாரா அப்படின்னு ஏன் குழப்பம்? ஆக்சுவலாக பேசிக்கான குழப்பம் வந்து நார்மல் ஹியூமன் பீங்னா கண்டிப்பாக வரணும், வந்தே தீரும். ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்மள யார்? தனுஷ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடையிலும் உடையிலும் உணவிலும் உளவியலும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் மிக்க சூப்பர் ஸ்டார் இவரை வந்து ஃபாலோ பண்ணுவார். அவரோட மேனரிசம்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். எப்படி அப்பப்போ ஒரு ஆடியன்ஸில் வந்துட்டு போகும், அப்பப்போ மீட்டிங்ல ஏன் வந்துட்டு போகும். ஏன் அப்பப்போ வந்துட்டு போகும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள என்ன சொன்னார்? நான் அரசியல் வருவது உறுதி, சாரி ஃபீவர், நான் வரல அப்படின்ட்டு போயிட்டார். அதே மாதிரி இவர் இருந்துட்டு நான் அரசியல் வருவது உறுதி, சாரி ஃபீவர் அப்படின்னு கிளம்ப மாட்டாரா அப்படின்னு டவுட் வந்து நார்மலே வரும். ஏன்னா இவர் இங்கே போனாலும் ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு, ஏன் நாங்களாம் அரசியல் வரக்கூடாதா, ஏன் நாங்களாம் ஃபியூச்சரில், ஏன் நாங்களாம் தலைவர் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதா, அவரை மட்டும் விட்டீங்க இன்னும் மட்டும் அடிக்கீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு அவரோட ஒரு 400 ரசிகர்கள் கவுண்ட் தெரில, 400 அதிகமாக கூட இருக்கலாம், அந்த கவுண்ட் எனக்கு தெரில, அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து பெரும்பாலும் நிலவிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இன்னொரு என்ன சொல்லுது? வந்துட்டாரு ஜே அப்படிங்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படியா சொல்றேன் வந்துட்டாருன்னு? தனுஷ் யார் அப்படின்னு கேட்டேன். தனுஷ் வந்து நான் சொன்னேன் ஒரு ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா. ப்ரோ தனுஷ் யார்? தனுஷ் வந்து ஒரு டிஜேபியோட கைக்கூலி அப்படின்றாங்க. ப்ரோ ப்ரோ இல்லை இல்லை, எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், பண்பானவர், மென்மையானவர், இன்னும் சொல்ல போனோம்னா கடவுள் ப்ரோ. ஏன்னா வந்து அவர் காலையில் எல்லாம் விழுறாங்க. யார் காலம் விழுவோம்? கடவுள் காலம் தான் விழுவோம். அவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்னான், ப்ரோ நடிக்காதீங்க ப்ரோ, ஓரளவு நடிக்கலாம், ப்ரோ நடிக்க முடியும், நடிக்காமல் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. நடிக்கிறான்னு சொல்லப்போ என்ன ஸ்டாக் ஆயிடுச்சு. ஓ சாரி ப்ரோ, தனுஷ் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா. சரி அவரோட கடைசி படம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. நான் கடைசி படம் டக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இந்த ஐசரி கணேஷோட தலைமையில் வந்து ஒரு கரை வேட்டி சட்டை, கரையான வார்த்தைகள், கரையான பஞ்சிலாக கூட சொல்லிட்டு இருந்தாப்புல, ஆடியன்ஸை போட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு கரையான பஞ்சிலாக ஒரு என்னன்னா வந்து தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு பஞ்சிலாக வந்து ஞாபகம் இருக்கு. ஆனால் படம் பேர் வந்து கரலஜி வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதை விடுங்க, கடைசி 10 படம் சொல்லுங்க அப்படின்னா. நான் பார்த்தேன், ஏடா கடைசி படமே தெரியல, கடைசி 10 படம் நான் எங்கடா போகிறது அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், ப்ரோ அது தனுஷை கேட்டால தெரியாது அப்படின்ட்டான். ஏண்டா நீ எனக்கு கடைசி பண்ணிட்டு இருந்த, நேராக சொன்னால் பேச போகிறேன். அதான் அவன் சொன்னாடி கடைசி 10 படம் அவருக்கே தெரியாது ப்ரோ, 10 படத்தில் ஒரு படம் தான் ஓடி இருக்கு, மற்றெல்லாம் டமால் அப்படின்னா. டமாலா ஓடலை? ஓகே அப்படின்னா. ஆமாம் ஓடலை, அதுக்கு என்ன அப்படின்னா. அது அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ கடைசி 10 படம் ஓடல, அடுத்த 10 படம் ஓடணும்ல அப்படின்னு. நான் சொன்னேன், அடுத்த 10 படம் மட்டும் இல்லை ப்ரோ, அடுத்த 10 வருஷத்துக்கு ஒன்றுமே அப்படின்னு. அதான் ப்ரோ இந்த 10 படம் ஒன்றும் 10 வருஷம் ஒன்றும், அதுக்குதான் ப்ரோ ப்ராஜெக்ட்டு அப்படின்னு. ப்ராஜெக்ட் ப்ரோ, நம்ம தான் ப்ரொடியூசரு, அவர் ஆக்டரு, அவரை டைரக்ட் பண்ணிப்பாரு, படம் பிளாக் பஸ்டரா பண்ணேன், அது டமால் கூட ஆகலாம், தெரியாது ப்ரோ அப்படின்னு. ஏடா சொல்கிறீங்க? ப்ரோ ஆன் ரோடு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஆன் ரோடு ப்ராஜெக்டா? ஆனால் லேண்டடா சேல்ஸ் பண்ணுறீங்க? ப்ரோ இதான் ப்ரோ ப்ராஜெக்ட். அப்போ வந்துட்டாருன்றீங்க? வந்துட்டாரு ஜி, போய்கிட்டு இருக்கு ஜி அப்படின்றான் அவன். அவன் குழப்பத்தான் தான் இருக்கு. ப்ரோங்கிறான், அப்பப்போ ஜிங்கிறான், அவனும் ஒரு குழப்பத்தில் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் கேட்டேன், நான் ப்ரோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா ப்ரோ அப்படின்னா. இருக்கு ப்ரோ ஜி அப்படின்னா. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? அவர் கடைசியாக முடிக்கிறப்ப என்ன சொன்னார்? அவர் வழக்கம் போல ஓம் நமச்சிவாய அப்படின்னு. இல்லை ப்ரோ அதுக்கு முன்னாடி அதையும் நீங்களே சொல்லுங்க. லிங்கா அப்படின்னாரு. ஆமாம் லிங்கா அவர் சன்ன சொன்னார். நீங்கள் நினச்சிட்டீங்க அவர் சன்ன, வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜி. வேற ஒருத்தர் சொல்லி என்ன சொன்னார் ஜி அப்படின்னா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, யாருக்கா புரிஞ்சா அது எதுக்கு சொன்னார்னு? இல்லை ப்ரோ புரியல ப்ரோ, அவ்வளோதான், வளச்சிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.